அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு இன்று வந்த டிஆர்பி முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க மக்களே. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? அப்படி என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னால் இது வரைக்கும் ஓகேங்களா வெளியிடாமல் இருக்கிறாங்க, அதோட உண்மை நிலவரம் என்ன, இறுதி செலெக்ஷன் லிஸ்ட்டு பிடிஎஃப் வந்து ரெடியாக இருக்குது, எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றதுக்கான அப்டேட் வந்து டிஆர்பி சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து முக்கிய தகவலும் கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்துருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா அதையும் பார்ப்போம். அதே மாதிரி செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் யார் யாருக்கெல்லாம் வரப்போகுது, எண்ணெயிலேருந்து வெளியாக போகிறது, அதை பற்றின தகவலும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன காரணத்தினால ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன், எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த அப்டேட் வந்து சற்று முன்பு தான் வந்தது. வந்த உடனே நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்டேட்டாகவும் கொடுக்க போகிறேன். ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் துல்லியமாக சற்று சில நொடிகளுக்கு முன்பே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதுதான். ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் கேட்குற கேள்விகள் அனைத்துமே இந்த ஒரு வீடியோவில் ஆன்சராக கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரேஷன் வேலையோட ரிசல்ட்டுக்கு கட் ஆஃப் மார்க் என்ன கட் ஆஃபில் எடுத்துருக்குறாங்க, ஸோ அதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸில் வருமா, மெயிலில் வருமா, டிஆர்பி வெப்சைட்டில் வருமான்றது சந்தேகங்கள் நிறைய பேர் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி டிஆர்பி சைடில் இருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த தகவல் யார் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த டிஆர்பி தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து 75%, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்து 75% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்காணல் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. இன்னும் ஒரு 20-25% மட்டும்தான் நடக்காமல் இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் ரிசல்ட்டு நாங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடாமல் இன்னும் இருக்கோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில நாட்களில் இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட போகிறோம் அப்படின்றத தெளிவாக அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அவங்க டேட்டு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணலை. கூடிய விரைவில் சில நாட்களில் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஆர்பி தகவல், இன்றைய தகவல், சற்று முன்பு தகவல் இதுதான். ஓகேங்களா? உண்மை நிலவரம் இதுதான். இன்னும் 25 அதுலேருந்து நமக்கு உண்மை தகவல் கிடைச்சது என்னென்னா, இன்னமும் ஒரு 25% வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரேஷன் கடை தேர்வு நேர்காணல் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட்டே வெளியிடுவாங்கன்றதை நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஓகேங்களா? அதனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜனவரியில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரிசல்ட் கன்ஃபார்ம் இந்த ஜனவரியில். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த செலெக்ஷன் லிஸ்ட், இறுதி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 50% தான் முடிஞ்சிருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னும் ஒரு 25% வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாவட்டங்களில் நேர்காணல் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நடக்காமல் இருக்குது. அப்படியே பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரே மெரிட் லிஸ்ட்டாக ஆக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 60% முடிச்சுட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா மார்க் எடுத்திருப்பாங்க இப்போது வரக்கூடிய 25%. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 38 மாவட்டத்துலேயும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்காணல் முடிச்சதுக்கப்புறம் தான் மெரிட் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக ரெடி ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நடந்ததில் மெரிட் லிஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ அடுத்ததான் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த செலக்ட் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இது வரைக்கும் ஒரு 70-75% மேலே வந்து நேர்காணல் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த மகிழ்ச்சிகரமான தகவல் என்னென்னா, யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இந்த வாரத்திலிருந்து ஓகேங்களா, இன்று முதல் கூட இன்று வரலாம் ஓகேங்களா, யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும், அதாவது அப்ளை பண்ணும்போது ஒரு மெயில் ஐடியும் ஒரு மொபைல் நம்பரும் வெரிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மொபைலில் இருக்கும் நமக்கு வந்து மெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, அதாவது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இந்த மெசேஜ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, மீண்டும் வெரிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் அதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த பொங்கல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ரேஷன் கடை முடிவுகள் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை, இந்த போஸ்டிங் போட்டாங்கன்னா மீண்டும் நிறைய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற காரணத்துக்காக தீவிரம் நடந்திருக்கு. ஸோ அதனால் தீவிரமாக இந்த வேலைகள் போஸ்டிங் போடுறதுக்கான வேலைகளும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு இந்த ரிசல்ட்டை பற்றி. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆனோமா ஆகலையா, ஸோ எவ்வளோ மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகள்லாம் எப்படி விடுறாங்க, அந்த மாதிரி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து அவர் சைட்லேருந்து தரப்பில் இருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து இந்த 2025 முதல் ஒரு முக்கிய தகவல், அது முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் என்னென்னா, யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ மார்க்கில் நீங்கள் விட்டுருக்கீங்க, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கிறீங்க, என்ன ரீசனால் ரிஜெக்ட் ஆகிருக்கிறீங்க, ஸோ இன்டர்வியூவில் அதாவது நேர்காணலில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ மார்க்கை போட்டிருக்காங்க, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப் லிங்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெரிட் லிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நாங்கள் வந்து எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வருஷம் இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இன்னமும் மகிழ்ச்சி தெரிவிக்குது. ஏன்னா வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க என்ன ஏதுன்றதை நம்ம அந்த லிஸ்ட்லேயே பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான். அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம், என்ன கட் ஆஃபில் இந்த ரேஷன் ரிசல்ட் வந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்த அப்டேட் என்னென்னா, இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினிமம் 90% ஓகேங்களா, மினிமம் 90-95% இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக நமக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கிறதான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணீங்கள இல்லையா, ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா. ஏன்னா வந்து அதை பேஸ் பண்ணி தான் மார்க் போட்டிருப்பாங்க, உங்கள் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் மார்க் போட்டிருப்பாங்க, அதில் வர மார்க்கை தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டாக ஆக்குவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி கிடைச்சிருக்க முக்கியமான அப்டேட் இந்த ரேஷன் ரிசல்ட்டை பற்றி. நாளைக்கு இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ, வெல்கம்.